ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பேரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாளை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. தற்போது கோயிலோட கோபுர பணிகள், கோபுர திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும். இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட், மணல், செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதனால் நீங்கள் ஏதாவது உங்களால் முடிந்தது ஒரு சிமெண்டாகவோ ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை ₹1 உங்களால் முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா கோயில் திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க. அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது. அதனால் இந்த கோயில் திருப்பணியில் உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு அம்பாளை பிரார்த்திக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும், என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். இந்த 2024ஆம் ஆண்டுக்கான இந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா, பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும், உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா பூர்த்தியை பொறுத்தும் இதில் சில மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே. இது போல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள், நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. துலாம் ராசிக்கு இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. துலாம் ராசிக்கு நிறைய பேர் ராசி பலன் எதிர்பார்த்துருக்காங்க. என்ன காரணம்னா, ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனினால் 2023 முழுவதும் ரொம்ப பாதிப்புக்குள்ளான ஒரு ராசி துலாம் ராசி. என்ன மாதிரி பாதிப்புனா, தடைகள் ஏற்பட்டிருக்கும். என்ன ஒரு நல்ல காரியம், திருமணம், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன ஒரு காரியம் வந்தாலும் தடையாகிட்டே இருந்திருக்கும். இப்போ இந்த 2024 அந்த தடைகள் விலகி ரொம்ப ஒரு சுபிட்சமான தன்மை, நினைத்த காரியங்களில் வெற்றியை பெறக்கூடிய வகையில் இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு. குறிப்பாக அரசு பதவிக்கோ அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கோ வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம். இந்த 2024 முழுவதும் சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் 6ஆம் வீட்டிலும், கேது 12ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறாங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தில் சமசப்தம ஸ்தானத்தில் இருக்கிறார் 1/5/24 வரை. அதுக்கப்புறம் பயிற்சியாகி 8ஆம் வீட்டுக்கு அமர்கிறார். இந்த 8ஆம் வீட்டில் குரு அமர்ந்தாலும் கூட துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். வாக்கு, தனவர, குடும்பம், கல்வியில் மேன்மை, தனவரனா பணவரவு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கொடுக்கும். குடும்பஸ்தானம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், வீடு எதுவும் வாகனங்கள் வாங்கினா அதுக்கான யோகங்கள் வரும். அப்போது இந்த 2024 பொறுத்தமட்டில் துலாம் ராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். 3 விதமான நன்மைகள்னு சொல்லலாம். தடைப்பட்ட அந்த தடைகள் விலகும். அடுத்து வேலை, உத்தியோகத்தில் உயர்வு, திருமணம், குடும்ப விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். இப்போ துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் துலாம் ராசி வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் வழிபாடு செய்யணும். லட்சுமி, பத்மாவதி தாயார், பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயார் அலமேல் மங்கை, பத்மாவதி, லட்சுமி இதெல்லாம் வணங்கினா ரொம்ப சுபிட்சத்தை பெறலாம். இந்த துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கி பதவி உயர்வு, அரசியலில் ஜெயம், வெற்றியை பெறுவதற்கான யோகங்கள் வரும். துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இனி கல்வியில் கவனம், அதிகமான ஞாபக சக்திகள், அதிக திறன் இதெல்லாம் வரும். துலாம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள், குழப்பங்கள்லேருந்து இனி விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான தன்மை, முகப்பொழிவு, தேகப்பலத்தோடு இருப்பாங்க. துலாம் ராசிக்கு இந்த 2024 ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் பக்கத்தில் பெருமாள் சன்னதி போய் தாயார், பத்மாவதி தாயாரை வணங்கி வந்தீங்கன்னா மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும்.